ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி எதை பற்றி நான் உங்கள் கூட பேச போகிறேன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். இது வரைக்கும் கஸ்டமர் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ டைலர் பற்றி பேச போகிறேன். ஸோ நம்ம ஷாப்பில் வந்துட்டு டைலர்ஸ் டிமாண்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் டைலர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு வந்து கிடைப்பாங்க. அதுதான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. உண்மைக்காகவே ஹாப்பியான எவ்வளோ நாளுமாக தைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2-3 இயர்ஸாக தைச்சி கொடுத்துட்ருக்கேங்க்கா. வெளியில் வந்துட்டு சரியாக காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப இழுப்பறியாக கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இப்போ கரெக்டாக நம்ம பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம். நீங்கள் எவ்வளோ நாள் தைச்சிட்ருக்கீங்க, என்ன ரேட்டில் தைச்சி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் நார்மல் ப்ளவுஸ் 70க்கும் லைனிங் ப்ளவுஸ் 150க்கும் தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேங்க்கா. அதுவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் நான் வெளியில் வந்தேன் அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம், அமௌண்ட்டெல்லாம் வாங்கிக்கலாம், நாங்கள் கரெக்டாக பேமெண்ட் எல்லாம் கொடுத்துருவோம், நீங்கள் வந்து தைச்சி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு பாருங்கள். அது என்னென்னா, அவங்க வந்துட்டு என்ன கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோக்கா வாங்குறீங்க அப்படின்னாங்க. நம்ம சாதா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 150க்கும் லைனிங் வந்து 300ம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எவ்வளோக்கா சார்ஜஸ்ன்னு கேட்டாங்க. உங்களுக்கு 30% நான் கொடுத்துருவேன் மேம், ஸ்டிச்சிங் மட்டும் தான் பண்ணி கொடுக்க போகிறீங்க, மற்றபடி கட்டிங் நான் பண்ண போகிறேன். அண்டு ஹுக்கி கட்டுறவங்க வேறு ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ட் இப்போ மற்றபடி ஐனிங்கோ இல்லை எல்லா விஷயமுமே கரெக்டாக ப்ராப்பராக நாங்கள் பண்ணி கொடுத்துக்குவோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் பாதிக்கு பாதி தருவீங்கன்னு வந்தேன் அப்படின்னாங்க. அது எப்படி பாதிக்கு பாதி தருவாங்க சொல்லுங்கள், எப்படிம்மா அது பாதிக்கு பாதி எப்படிம்மா உனக்கு தர முடியும் அப்படின்னு கேட்குறேன். என்னக்கா கட்டிங் நான் பண்ணி கொடுத்துருவேம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னக்கா உங்கள் கட்டிங்க்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா போதாதா, உங்களுக்கு லாபம் உங்களுக்கு 100 நிற்கிது அப்படிங்கிறாங்க. என்ன மக்கள்னு எனக்கே புரியலை. அந்த பொண்ணே கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி நூலிலேருந்து கொக்கியிலேருந்து வாங்கி கொக்கி கட்டி 150 ரூபாய்க்கு தான் தராங்க, சரிங்களா? இங்கே நம்ம வந்து கட்டிங் தனியாக பண்ணி கொடுத்துட்றோம். அண்ட் ஸ்டிச்சிங்கோ இல்லை மற்ற என்ன எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கிறோம். மெஷினரிஸ் வாங்கி போட்டிருக்கோம், மெஷினுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம், ரெண்ட் கட்டிடுவோம், அண்ட் இபி பில் வரைக்கும் கட்டிடுவோம். இது இல்லாமல் கஸ்டமரையும் உள்ளே கரெக்டாக கொண்டுட்டு வரோம். அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு யோசிக்காமல் இன்னொரு விஷயத்த பண்ண போகிறோம். அண்ட் இதில் அவங்க எக்குத்தப்பாக மெஷினை ரன் பண்ணி ஒரு நீடில் உடஞ்சிச்சுன்னா கூட ஐயோ நம்ம தானே நீடில் உடச்சிட்டோன்னு சொல்லி ஒரு நீடில் கூட வாங்கிட்டு வந்து தராதவங்க பாதிக்கு பாதி கேட்குறாங்களே, அது எப்படி ஒரு நியாயமான ஒரு விஷயமா? இந்த மாதிரி கேட்கறதுனால தான் பெரிய பெரிய கடைகள்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற யாரையுமே கடைக்கு ஆள் வைக்காமல் நார்த் இந்தியன்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இது தப்புன்னு சொல்லி நானே நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அது சரிதானோன்னு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.